ராயன் அஃபிஷியல் ட்ரையல் வந்தாச்சு அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படா விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் விட்டுருக்குறாங்க. ஸோ பார்க்கும்போது ஒரு வேறு லெவல் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக வந்து நிற்கிது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங் நம்மால் செல்வராகனு ஒரு கதை சொல்கிற மாதிரியும் அந்த கதையில் நடக்கிற ஒரு சீக்வன்ஸ் மாதிரியும் அப்படியே சீனை கொண்டுட்டு போயிருப்பாங்க. டப்பு 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 டப்புன்னு ஒவ்வொரு கிளிப்பும் மூமெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன பையனுக்கு வந்து செல்வராங்கிட்ட கதை சொல்கிற மாதிரியே மேபி இது ஃப்ளாஷ்பேக்காக இருக்கலாம் அப்படின்னு என்னோட கணிப்பு. இன்னொரு பக்கம் டிஜாய், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சந்தீப் கிஷன் அண்ட் லாஸ்ட்டு ஃபைனல் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஜே சூர்யா. அண்ட் எஸ்ஜே சூர்யா இதில் ஒரு சிறந்த வில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வில்லத்தனத்தை பண்ணிக்கிறாரு. அண்ட் வில்லத்தனத்தை பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் படத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் ஃபைனலாக நம்மால் தனுஷை பற்றி சொல்லவே தேவையில்லை. நடிப்பசுரன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நடிப்பரக்கன். இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் கெஸ் பண்ணவே முடியல. அண்ட் இப்படி ஒரு கான்செப்டை சூஸ் பண்ணி அதுவும் இல்லாமல் கதை எப்படி ஓகே பண்ணி எஸ்ஜே சூர்யா உள்ளே வந்தார் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த கதை மேலே அவர் நம்பிக்கை வச்சிருப்பாரு அப்படின்னு சத்தியமாக தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேட்டரில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் சரி, ஓகே, அடுத்த டாபிக் வருவோம். ஸ்க்ரீன் பிளேலாம் எதிர்பார்த்தது தாண்டி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வேறு லெவல் கூஸ் பம்ப்ஸை தருது. அதாவது ஒரு படத்தில் ஒரு சீன் கூஸ் பம்ப்ஸ் தரலாம், படமே அந்த ட்ரைலரு கூஸ் பம்ப்ஸ் தந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்குது. பத்தாவதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேறு யார், நம்மால் தான் ஏஆர் ரகுமான் எந்த அளவுக்கு பிச்சும் மேய்ஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உள்ளே வரும்போது எஸ்ஜே சூர்யாக்காகட்டும் பத்தாவதுக்கு நம்ம தனுஷ்காகட்டும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிஜிஎம் வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிற பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அது பார்க்கும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மாமன்னன் தாண்டி இது ஒரு பெஸ்ட் ஆஃப் பிஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக. அண்ட் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேங்ஸ்டர் படம் பார்க்குறது ஒரு வெறித்தனமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அண்ட் கண்டிப்பாக வடச்சென்னைக்கு அப்புறம் இது ஒரு பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அமைட்டும் தனுஷ்க்கு அப்படின்னு நம்மளும் ப்ரே பண்ணுறோம். அண்ட் வெயிட் பண்ணலாம். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், நானும் வெயிட் பண்ணுறேன், எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். எதுக்காக? வர 27 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.